சட்டம் எப்போவுமே ஈக்குவாலிட்டியை தான் நம்ம முன்னிறுத்துகிறோம். ஈக்குவலாக ரைட்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அது எல்லா உரிமைகளும் சட்டத்தில் பெண்களுக்கும் இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்க பெண்கள்னா, கேஸில் முடிவில் நான் ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை, எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை. 4 வருஷம் நீ கோர்ட்டுக்கு வரியா, உன்னை நான் கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறேன்னா, இதுதான் நான் சாதிக்க போகிற விஷயம். பாதுகாக்கிறதுக்கோ இவங்களை முன்னிறுத்துறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் முன்னுரிமைங்கிற விஷயம் வரும். அது நீங்கள் விசிட்டிங் ரைட்ஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், ஆணை விட பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்கு ஆணுக்கும் ரைட் இருக்குது அதே சட்டத்தில். இந்த ஒர்க் பிளேசஸில் செக்ஷுவல் அப்யூஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே உங்களுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நமக்கு சட்ட ரீதியாகவும் சரி, அதே மாதிரி மனிதாபிமான ரீதியாக நம்ம எப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக வழக்கறிஞர் மற்றும் பேச்சாளர் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. மேம், வெல்கம் டு தி ஷோ. இப்போ சட்டத்தில் பெண்களுக்கு தான் அதிக முன்னுரிமை அப்படின்னு பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம், இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஆக்சுவலி சட்டத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை ஆண்களுக்கு முன்னுரிமைலாம் எதுவுமே கிடையாதுங்க. சட்டம் எப்போவுமே ஈக்குவாலிட்டியை தான் நம்ம முன்னிறுத்துகிறோம். ஈக்குவலாக ரைட்ஸ் இருக்கும். ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அது எல்லா உரிமைகளும் சட்டத்தில் பெண்களுக்கும் இருக்குது. பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அது எல்லாமே சட்டத்தில் ஆண்களுக்கும் இருக்குது. ஆனால் எப்போ பெண்களுக்கு அதிகமாக சாதகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தெரியுது அப்படின்னா, அந்த சட்டத்தை உபயோகப்படுத்துகிற விதத்தில். எப்போ ஒரு சட்டத்தை அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ, அப்யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த இடத்துல இவங்களுக்கு தான் சாதகமாக இருக்கோ அப்படின்னு நினைப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறீங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் நடத்தி என்ன உண்மையிலேயே தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி குற்றம் இதுதான்னு முடிவு பண்ணி ஒரு தண்டனைக்கான ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க, இல்லை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, கேஸ் நடக்குது, எண்டில் முடிவாகுது. இப்படி இருந்ததுன்னா நியாயம் கரெக்டாக இருக்கும். அப்போ அங்கே முன்னுரிமைன்னு ஒன்றே வராது. ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு போய் அங்கே விசாரணைக்கு அப்பியர் ஆகுறாங்க. விசாரணையோட முடிவில் எதுவும் அங்கே தப்பு நடந்த மாதிரி தெரியல, வரதட்சணை கேட்ட மாதிரி தெரியல, இவங்க எதுவும் அந்த பொண்ணை அடித்த மாதிரி தெரியல. ஆனால் விசாரணையோட முடிவில் கண்டிப்பாக நீங்கள் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர், இல்லை இந்த சட்டத்துக்கு கீழே நீங்கள் எஃப்ஐஆர் இவங்களை நீங்கள் எப்படியாவது நீங்கள் தண்டிச்சே ஆகணும்னு ஒரு ப்ரெஷர். அப்போ அந்த சட்டத்தை அப்யூஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. அங்கே தான் இவங்களுக்கு ஃபேவரபுளாக சட்டம் இருக்கோ அப்படின்னு ஒரு பார்வையை முன்னிறுத்துது. சட்டத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் என்னென்னா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருந்தால் தான் அந்த செக்ஷன் கீழே அஃபென்ஸு. ஆனால் வரதட்சணையே கேட்டிருக்க மாட்டாங்க, சும்மா அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 498A வராது, ஐபிசி கீழே தண்டனையாக சொல்ல முடியாது. அப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே தான் அவங்க போக முடியும். அப்போ போலீஸ் என்ன சொல்லணும், சார் நீங்கள் இன்னும் வரதட்சணை கேட்ட மாதிரியோ, ஃபிசிக்கலாக அசால்ட் நடந்த மாதிரியோ, அபியூஸ் நடந்த மாதிரியோ இதில் இல்லை, நீங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்கன்னா இந்த பாதிப்புகளை அந்த ஆண் சந்திக்க மாட்டார். ஆனால் இல்லை நான் இவங்களுக்காக பண்ணுவேன், நான் வரதட்சணை கேட்ட மாதிரி ஒன்று எழுதுவேன் உள்ளார, இல்லை நீங்கள் அவங்கள ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ண மாதிரி நான் எழுதுவேன். நிறைய போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஒரு ஏஆர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்க, நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு தரோம். அப்போ நீங்கள் இது இருந்தால் நான் எஃப்ஐஆர் போட்டு தருவேன் அப்படின்னா அவங்க போய் ஒரு ஏஆர் ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க. சார் இது இருந்தால் தான் சார் நான் எஃப்ஐஆர் போட முடியும், நீங்கள் ஏதாவது அடித்ததுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா தான் சார் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க ஒரு ப்ரூஃபை க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ கொண்டு வந்து அதை அங்கே கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு சாதகமாக சட்டம் இருக்கோ அப்படின்னு ஒரு பார்வை கிடைக்குது. ஸோ சட்டம் அப்யூஸ் ஆகாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் முன்னுரிமை இருக்கிறதா நிச்சயமாக இருக்காது. சில சட்டங்கள் பெண்களுக்கான ஸ்பெஷல் சட்டங்களாக இருக்குது. இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அந்த சட்டம் ஆரம்பிக்கும் போதே தெரியும், ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமென், அது பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம். பாஷ் ஆக்டில் ஒரு ஆக்ட் இருக்குது, அதாவது செக்ஷுவல் அஃபென்சஸ் ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா அதுக்கான சட்டம். இதெல்லாம் பெண்களுக்கான ஸ்பெஷல் சட்டங்கள். அது எதற்காக வருது அப்படின்னா, ஒரு செக்ஷுவல் அஃபென்ஸ் நடந்தது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பெண்களுக்கு அதிகம். ஏன்னா அவங்க மென்டலி பாதிக்கப்படுறாங்க, ஃபிசிக்கலி பாதிக்கப்படுறாங்க, செக்ஷுவலி பாதிக்கப்படுறாங்க. அப்போ பாதிப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஒரு ஸ்பெஷல் லா,
இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களால் நம்மளுக்கு இவ்வளோ நாள் நம்மளோட சமூகம் எப்படி இருந்ததோ அதற்கான சட்டங்கள் தான் இங்கே நிறைவேறியிருக்கு. இப்போ நீங்கள் 2005 வரைக்கும் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்போ வருதுன்னா, அந்த 498A ஒரு செக்ஷனை அதிகமாக அப்யூஸ் பண்ணுறாங்களோ லேடிஸ் அப்படின்னு வரும்போது சட்டம் இயற்றப்படுது. ஒரு சட்டம் இயற்றப்படுறதுக்கு முன்னாடி பெரிய வேலைகள் நடக்கும். அதற்கு ஒரு கமிட்டி இருக்கும், அதற்கு ஒரு குழு அமைப்பாங்க. அவங்க பொதுவாக சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த சட்டங்கள் எந்த வகையில் உதவி இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த சட்டங்கள் எந்தெந்த இடத்துல அபியூஸ் ஆயிருக்குன்னு பார்ப்பாங்க. இதையெல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணி தான் புது சட்டம் போடுவாங்க. ஒரு பில் பாஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் ஒரு பில் பாஸ் பண்ணி அந்த சட்டம் வெளியில் வந்திருக்கும். அதற்கப்புறம் அந்த சட்டம் மிஸ்யூஸ் ஆச்சு, அபியூஸ் ஆச்சுன்னா புதுசாக ஒரு விஷயம் வெளியில் வரும். ஸோ அப்போ இவ்வளோ விஷயங்களும் அபியூஸுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் லாஸ். அங்கே எமோஷனலாக ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு முடிவு கிடைக்கல அந்த ஆக்டில் அப்படின்னா இங்கே எமோஷனல் அபியூஸை சேர்த்துருப்பாங்க. இல்லை இதில் டவுரி ஹாராஸ்மெண்ட் இருந்தால் தான் இது வருதுங்கும் போது டவுரி கேட்கவே தேவையில்லை. ஆனால் அந்த பொண்ணை நீங்கள் உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பாதிப்புக்கு உள்ளாக்கி இருந்தீங்க அப்படின்னா அது அபியூஸ், அது மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் சேர்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு சட்டத்தை கரெக்டாக அந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதோ அதுக்கு ஒரு எய்ம் இருக்கும்ல, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும்ல, அந்த ஆப்ஜெக்டுக்காக மட்டும் அந்த சட்டம் யூஸ் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த முன்னுரிமை இவங்களுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற விஷயமே நடக்காது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம எப்பெல்லாம் புறந்தள்ளிட்டு அப்படியே இதை தண்டனை கொடுக்கறதுக்கோ இல்லை இவங்களை பாதுகாக்கிறதுக்கோ இவங்களை முன்னிறுத்துறதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் முன்னுரிமைங்கிற விஷயம் வரும். அது நீங்கள் விசிட்டிங் ரைட்ஸாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸ் ஆகட்டும். ஆணை விட பெண் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்கு ஆணுக்கும் ரைட் இருக்குது அதே சட்டத்தில். அதே மாதிரி ஆணை தான் இப்போ ஒய்ஃப் கிட்ட குழந்தை இருக்குது அப்படின்னா கஸ்டடி கேட்குறதுக்கும் ஆணுக்கு ரைட் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் சட்டங்கள் இருக்கும். இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் மாதிரி இப்போ இதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் தான் ரொம்ப பீக்கில் நின்று பேசுகிறாங்க. நிறைய பேர் என்னென்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் எங்களுக்கு நாங்கள் கேஸ் போட முடியாதே, அவள் என்னையும் தானே எமோஷ்னலாக த்ரெட் பண்ணுறா, அப்போ நான் ஏன் கேஸ் போட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன் அந்த சட்டம் வந்தது அப்படின்னா பெண்கள் கொஞ்சம் பலவீனமானவர்களா, பெண்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை எதிர்நோக்கிறதுக்கு தயங்குறவங்களா ஒரு விஷயம் இன்னமுமே இருக்குது. ஈவன் ஆஃப்டர் இந்த ஆக்ட் இவ்வளோ தூரம் நம்ம வெளியில் வந்துட்டா கூட நிறைய இடத்துல வேலை பார்த்தா கூட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிற பெண்கள் கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்குது. எவ்வளோ பேர் வேலைக்கு போகிறோம் எவ்வளோ பேர் பார்க்குறோம் அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் வேரிஸ். இன்னமுமே வெளியில் வராத பெண்கள் தான் அதிகம். நம்ம வெறும் நகரங்களில் இருக்க பெண்களை மட்டும் வச்சு பார்க்க முடியாது, கிராமங்களில் இருக்க பெண்கள் ரொம்ப அதிகம். இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த சட்டம் வெளியில் வந்தது. அந்த சட்டத்தின் கீழே பெண்கள் மட்டும்தான் கோர்ட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிறதுல உண்மைதான். ஆனால் அந்த சட்டத்தோட முடிவு என்ன, அந்த சட்டத்தில் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ரெமெடி என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண் ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடு தான் அவங்க வீடுன்னு நினச்சி அவங்க தங்கியிருப்பாங்க. திடீர்னு ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை, வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறார், அந்த பொண்ணு எங்கே தங்குவாங்க? ஆமாம். அப்போ அதற்கான முடிவை தான் அந்த சட்டம் சொல்லுது. நீ பிரச்சனை இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளரே தங்கிக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் உன்னை தொந்தரவு பண்ணாமல், அவர் உன்னை அடிக்காமல், உன்னை எந்த விதத்துலையும் எமோஷனலாக ஹாரஸ் பண்ணாமல் அந்த குடும்பத்தில் தங்கி இருக்கிறதுக்கான ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டை தான் அது கொடுக்குது. அதற்கப்புறம் அந்த சட்டத்தில் நிவாரணம் என்னென்னா மானிட்டரி ரிலீஃப், மெயின்டெனன்ஸ் கேட்கலாம், இல்லை காம்பன்சேஷன் கேட்கலாம். ஃபிசிக்கலாக என்ன அவர் அசால்ட் பண்ணியிருந்தது ப்ரூவ் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் கேட்கலாம். ஸோ அப்போ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே என்ன அவங்களுக்கு ரெமெடி கொடுக்குறாங்க அப்படின்னா, எது உண்மையிலேயே பெண்களுக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான ரெமெடி அந்த சட்டத்தில் இருக்குது. ஆனால் நம்ம பெண்கள் என்னென்னா அங்கே உண்மையிலேயே பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னா கூட அது ஒரு பிரச்சனையாக கொண்டு கோர்ட்டில் போட்டு நீ வா தான் ஆகணும். உனக்கு இப்போ என்ன நினைக்கிறாங்க பெண்கள்னா, கேஸில் முடிவில் நான் ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை, எனக்கு காம்பன்சேஷன் கிடைக்குதா இல்லையாங்கிறதுலாம் மேட்ரு இல்லை, 4 வருஷம் நீ கோர்ட்டுக்கு வரியா, உன்னை நான் கோர்ட்டுக்கு அலைய வைக்கிறேன்னா இதுதான் நான் சாதிக்க போகிற விஷயம், இதுதான் நான் உனக்கு கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை. அந்த 4 வருஷம் வாழ்க்கை இல்லாமல் கோர்ட்டு கேஸு பேப்பரு, நீங்கள் நிறைய கோர்ட்டில் போய் பாருங்கள், ஃபேமிலி கோர்ட்ஸு இல்லை டிவிசி கோர்ட்ஸ் அடிஷ்னல் மயிலா கோர்ட்ஸில் பெருசாக பை மூட்டைகளை வச்சுக்கிட்டு பசங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு அந்த கோர்ட்டே கதின்னு மாறிடுறாங்க. நார்மலாக கோர்ட்டு பக்கமே வராத ஒரு மனுஷனை கோர்ட் பேர்டாக மாற்றிடுறாங்க. ஒரு 498 ஒரே ஒரு கம்ப்ளைண்ட், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நடுவில் பிரச்சனை, ஹஸ்பண்டுக்கு நடுவில் பிரச்சனையாக இருக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் பிரச்சனையாக இருக்கும். ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க,
அது 498A எஃப்ஐஆர் ஆகி அது சார்ஜ் ஷீட் ஆகி அது ஒரு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கும். அப்புறம் நேராக போய் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரை பார்த்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகி அது ஒரு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்கும். அதுக்கு நடுவில் போய் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க. அதில் ஒரு எம்சி ஃபைல் பண்ணுவாங்க. எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. அங்கே மெயின்டெனன்ஸ் கேஸ் ஒரு கோர்ட்டில் நம்பர் ஆகி அது அந்த கோர்ட்டில் தனியாக இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டிருப்பாங்க. அதில் ஒரு இன்ட்ரிம் மெயின்டெனன்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போட்டிருப்பாங்க. இது இந்த கோர்ட்டில் நம்பர் ஆகி இங்கே தனியாக இருக்கும். அப்போ பிரச்சனை ஒன்று தான். அந்த ஒரு ஆண்மகன் எத்தனை கோர்ட்டுக்கு அலையிறாரு பாருங்க. இங்கே இருக்கிற அதே கம்ப்ளைண்ட் தான் இந்த இடத்துலையும் இருக்கும். இந்த கோர்ட்டில் என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஆனால் அவங்க கேட்குற ரெமெடி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு மாறுபடுது. ஸோ இதுதான் உலகத்தில் எப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இவங்களுக்கு தான் எல்லா சட்டமும் ஃபேவரபுளாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது எஃப்ஐஆர் ஆகிடும். ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது டிவிசி ஆகிடும். ஃபேமிலி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அது ஒரு பெட்டிஷனாக அங்கே பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க போய் கொடுக்குற இடத்துலலாம் ஒரு பெட்டிஷன் ஆகிறதுனால இவங்களுக்கு முன்னுரிமை இருக்கிறதா நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா கோர்ட்லேயும் நிவாரணங்கள் வேறு. 498A வந்து உங்களுக்கு தண்டனை நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவருக்கு தண்டனை கிடைக்கும். அவர் செஞ்ச தவறுக்கான தண்டனை கிடைக்கும். ஃபேமிலி கோர்ட்டில் அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸில் அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்கே அவங்களுக்கு கிடைக்க போகிறது மானிட்டரி ரிலீஃபோ அல்லது ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டுமா இருக்கும். ஸோ முடிவுகள் வேறு. ஆனால் 4 வழக்காக அது பிரிஞ்சிருக்கிறதுனால இப்படி ஒரு பிம்பம் இருக்குது, இவங்களுக்கு தான் எல்லா சட்டமும் இருக்குன்னு. பட் சட்டம் எப்பவும் பெண்களுக்கு மட்டும் அப்படின்னெல்லாம் கிடையாது. ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமமான சட்டம் தான் நம்மளுக்கு இருக்குது. அதை அப்யூஸ் பண்ணும்போது அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா தோணுது. இப்போ நம்ம இந்த முன்னுரிமையை பற்றி பேசணும். இதை பெண்கள் நிறைய அட்வான்டேஜாக எடுக்கிறாங்களா? போத் ஒர்க் பிளேஸும் சரி, பர்சனல் லைஃப்பும் சரி. மிரட்டுறது, வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு மிரட்டுறதோ இல்லை ஒர்க் பிளேஸோ, இதை பற்றி? இல்லை, இது கண்டிப்பாக நிறைய இடங்களில் நடக்குதுங்க. இந்த பாஷ் ஆக்டில் நாங்கள் வந்து ஒர்க் பிளேசஸில் வந்து செக்ஷுவல் அப்யூஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே உங்களுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். நான் நிறைய கம்பெனிஸில் வந்து ஐசிசியில் இருக்கேன், நான் எக்ஸ்டர்னல் மெம்பராக. நாங்கள் அவங்க கம்பெனிஸ்க்கெல்லாம் போகும்போது சொல்லுவோம், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் உடனே எங்களை அணுகலாம், நீங்கள் இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. அவங்க நிறைய கம்ப்ளைண்ட்ஸில் எப்படி இருக்கும்னா, அவங்க மேலே ஆஃபீஸர் வந்து நீ சரியாக வேலை பார்க்கல, நீ வந்து என்னம்மா எப்போ பார் ஃபோன் பார்த்துட்டே இருக்க, லேட்டாக வர, சீக்கிரமாக போயிடுற, இல்லை வந்து இந்த வேலையை நீ சரியாக பண்ணலை, நீ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலை அப்படின்னுலாம் சில நேரங்களில் கொஞ்சம் கடிஞ்சு பேசுகிறது வழக்கம் உண்டு. அப்போ அந்த மாதிரி பேசுனா அந்த ஆஃபீஸர் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம இப்போ ஏன் இந்த சட்டத்துக்கு கீழே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை நம்ம மிரட்டக்கூடாதா அப்படின்னு அவங்க நினைக்கிறது. நிறைய பேர் எனக்கு என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவர் என்னை மிரட்டுறாரு, இப்படி என்னை திட்டுறாரு அப்படின்னு. நாங்கள் அதனால் அந்த கம்பெனிக்கு என்ன சொன்னோன்னா, சார் முதல்ல அவேர்னஸ் செஷன் கொடுங்க. இந்த சட்டத்தின் கீழே எது எதெல்லாம் குற்றம்னு வருதோ அதை தான் அவங்க பண்ண முடியும். செக்ஷுவலாக எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணு, உனக்கு நான் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்கணும், இப்போ அந்த பொண்ணுக்கு ப்ரமோஷன் பெண்டிங்கில் இருக்குது, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கணுன்னா எனக்கு செக்ஷுவலாக நீ ஒரு ஃபேவர் பண்ணு அப்படின்னு அவர் கேட்குறாருங்கிற பட்சத்தில் தான் அவர் இந்த ஆக்ட் கீழே நாங்கள் கவர் பண்ண முடியும். இல்லைம்மா நீ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாதாம்மா உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன், நீ இந்த ஜாப்லேயே நீ எஃபிஷியண்ட்டாக பண்ணலை, நான் எப்படி உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு கேட்டால் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுங்க சொல்லி நாங்கள் ஒரு செமினார் நடத்தி செக்ஷுவல் ஃபேவர் இருக்கிறதா நீங்கள் சொன்னாதாம்மா பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பொண்ணு போன வாரம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் என்ன அலிகேஷன் போட்டிருந்தாங்களோ அந்த அலிகேஷனுக்கு நடுவில் ஒரு லைனை மட்டும் திணிச்சிட்டாங்க, இவர் என்னை வந்து தவறாக நடந்துக்க சொல்கிறாரு அப்படின்னு. அதே கம்ப்ளைண்ட்டை கொண்டு வந்து திருப்பி ட்ராபாக்ஸில் போடுறாங்க. ஸோ இதுதான் அபியூஸ். நடந்திருந்தா, குற்றம் நடந்திருந்தா அந்த குற்றத்துக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் குற்றமே நடக்காத போது அதை அட்வான்டேஜாக எடுத்து நம்ம போடுறோம்ல. இப்போ இந்த செக்ஷுவல் அபியூஸ் இருக்குல்ல, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல. அதில் இருக்கிற குறைபாடுகளை தான் பெண்கள் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. என்னக்கிட்ட வந்து அவர் தப்பாக பேசினார் மேடம், என்னை வந்து ஒரு மாதிரியாக என்னை தொட்டுட்டாரு அப்படின்னா, கண்டிப்பாக அவர் தொடுறதோ இல்லை தப்பாக பேசுகிறதோ ஒரு 4 பேருக்கு நடுவில் அவர் பேச மாட்டார். அப்போ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பொண்ணு சொன்னால் அதுதான் வார்த்தை, அந்த பொண்ணு என்ன சொல்கிறாலோ அதுதான் உண்மையாக நம்ம எடுத்துக்கணும், அதை தான் நம்ம வாக்கு மூலமாக எடுத்துக்கணுங்கிறது தான் சட்டம் சொல்லுது. அப்போ அந்த பொண்ணு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு அங்கே உங்களுக்கு ஒரு ஹோல் கிடச்சிடுது. நான் சொல்லிக்கலாம் இல்லை, அது உண்மையா என்னன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க நீங்கள்? என்னை கூப்பிட்டாரு, தப்பாக நடந்துக்க சொன்னார் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இடம் இல்லை அப்படிங்கும்போது பெண்கள் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எல்லாமே அவங்க சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் வந்து உண்மைன்னு ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு சட்டத்தில் நிறைய ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும்.
சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், அதற்கான டாக்குமெண்ட்ஸு, என்னென்ன எவிடன்சஸ் கொடுக்குறீங்க, விட்னஸஸ் என்னென்ன போடுறீங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் தீர்ப்பு கிடைக்கும். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது வேணும்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். பட் சட்டம் ப்ரொசீஜர் வைஸ் எல்லா விசாரணைகளையும் நடத்தி முடிவெடுக்கும் போது நிச்சயமாக அது தவறாக இருந்தால் அது தவறுன்னு ஆயிருக்கும். அந்த பொண்ணு அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அபியூஸ்னு ஆயிருக்கும். ஆனால் இதனால் ஒரு பாதிப்புன்றது என்ன அப்படின்னா, ஒரு சட்டம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டோட விசாரணை முடிஞ்சு ஒரு தீர்ப்பு வெளியாகிறதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ஆண் ஒரு சரியான நபர் இல்லை, ஒரு தவறான நபர் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதுதான் அந்த இடத்துல அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதனால இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கு தான் இப்போ நம்மளுக்கு பதில் இல்லை. ஸோ சட்டத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அதில் இருக்க அட்வான்டேஜாக எடுத்துக்கணும். அதை டிஸ்அட்வான்டேஜாக தப்பாக அப்யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நேயர்களுக்கு தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுக்கலாம் மேம் சட்ட ரீதியாக. நன்றி.